வாழ்க்கையில தெளிவான, சரியான முடிவுகள் எடுக்கணும் அப்டின்னா, இந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முடிவு எடுக்கிறதுல ஒரு பெரிய ஒரு கவலை, ஒரு அ டவுட் எங்க வருது அப்டின்னா, நான் தப்பான விஷயத்த சூஸ் பண்றேனா, இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிற அந்த கேள்வியிலேயே நாம நின்னுடுறோம். நம்மளால முன்னாடி போக முடியறது கிடையாது. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேசப் போறோம். இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரினத்த எடுத்துக்கிட்டாலுமே, அது என்ன வேலை செய்ய இந்த உலகத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவா அதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு தேனீ எடுத்துக்கலாமே. அது என்ன பண்ணும்? பூக்கு போகும். அந்த தேன எடுக்கும். அந்த பூல இருக்க பாலன்ஸ் எடுத்து பாலினேட் பண்ணும். அந்த தேன கொண்டு வந்து வீட்டுக்கு அதோட கூடுக்கு எடுத்துட்டு வரும். அந்த ஒரு தேனீ அதோட வேலை பண்றதுனால, நமக்கு தேன் கிடைக்குது. இந்த உலகத்துல நெறைய செடி, கொடிகள் இன்னும் உயிரோட இருக்கு. இவ்ளோ நல்ல விஷயங்கள் நடக்குது. அந்த ஒரு தேனீக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட, நாம யாரு அப்படின்னு நமக்கு தெரியறது கிடையாது. நாம யாருன்னு நமக்கு தெரிஞ்சா தான், நாம இந்த உலகத்துல என்ன செய்ய வந்திருக்கோம், அத நோக்கி எப்படி போறது, ஒவ்வொரு டெசிஷனும் அத நோக்கி தான் இருக்கணும். ஸோ, அப்ப அந்த டெசிஷன் எப்படி எடுக்கிறதுன்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா, நமக்கு இது சொல்லி தரல. ஏன் அப்படின்னா, ஒருவேள நாம யாரு அப்படின்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சது அப்படின்னா, நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். நான் இதுதான் பண்ண வந்திருக்கேன். எனக்கு இதுதான் புடிக்கும். எனக்கு இது புடிக்காது. எனக்கு இது தெரியும். எனக்கு இது தெரியாது. எனக்கு இதுதான் வேணும். எனக்கு இது வேணாம். என்னோட ஸ்ட்ரென்த் இதுதான். நான் இதுதான் என்னால செய்ய முடியும். ஸோ இந்த ஒரு தெளிவு இருந்துச்சு. நான் யாரு அப்படிங்கிற அந்த தெளிவு இருந்தது அப்படின்னா, நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறதும் அந்த தெளிவு வந்துரும். தன்ன போல வந்துரும். இது தெரிஞ்சுக்கிறது சுலபம். நீங்க உங்களுடைய ஸ்ட்ரெங்த் எல்லாம் பார்க்கணும். நீங்க உங்களுடைய டேலண்ட்ஸ பார்க்கணும். நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸ பார்க்கணும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுத ஆரம்பிக்கணும். எனக்கு இதெல்லாம் தெரியும். நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் நான் கத்துருக்கேன். இந்த தப்பு பண்ணி இதெல்லாம் நான் சரி பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்துல நான் கத்துருக்கேன். நான் பண்ண இந்த தப்புல. அ எனக்கு இந்தந்த மனுஷங்கள தெரியும். அ எனக்கு இந்தந்த லாங்குவேஜஸ் தெரியும். ஸோ இதெல்லாம் நான் எழுதும்போது நம்ம யாரு? நம்ம என்ன செய்ய வந்திருக்கோம்? அப்படிங்கிறது தெளிவா தெரியும். நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நம்ம என்ன செய்ய வந்திருக்கோமோ, அத நோக்கி அப்படின்னு தெரியும்போது, நமக்குள்ளே ஒரு அஷ்யூரன்ஸ் வரும். கரெக்ட்டா தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் கரெக்ட்டு. இதுதான் சரி அப்படின்னு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெங்த்த பத்தி எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா, உங்களுடைய முடிவு எடுக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். இது தெரியும்போது, நீங்க எந்த டைரக்ஷன நோக்கி போணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த டைரக்ஷன் எல்லாம் பத்தி நான் இன்னொரு வீடியோல நான் பேசுறேன். அ இந்த வீடியோல இதுதான் உங்களுக்கு நான் சொல்ற ஒரு எக்ஸர்சைஸ். ஸ்டார்ட் டூயிங் திஸ். உங்களுக்கு ஏதாவது குவெஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்லாட்டி டிஎம்ல கேளுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.